Hello friends, welcome to KSP Galata Families. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் எழுந்தாச்சு. இன்றைக்கி 5:46 ஆகுது. எழுந்துட்டேன். இப்போ வந்து ஹின்ஸுக்கு லன்ச் பேக் பண்ணணும். டே vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டு எங்கள் சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்போ வந்து நான் குளிக்க போகிறேன். ஸோ இனிமேல் வந்து குளிச்சுட்டு மார்னிங் எழுந்தது குளிச்சுட்டு இந்த புடவெல்லாம் கட்டி அப்படி கொண்டெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி வந்து சமைக்கலான்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து அது முடியாது, ஏன்னா டைம் இருக்காது. 8 மணிக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஸோ 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்தோன்னா 7 8 2 ஹவர்ஸில் என்னால் குளிச்சுட்டு அதெல்லாம் போய் பண்ண முடியாது. அதனால நான் எழுந்ததும் டக்குன்னு கிச்சனுக்கிட்ட போயிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து சீக்கிரமாக எழுந்துட்டேன்னா அதனால் கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் இப்போ குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன சாரீ வியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய சாரீ எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த சாரீ கட்டலாம். இதுதான் என் கல்யாணத்துக்காக எங்கள் அம்மா கொடுத்த பட்டு சாரீ. இதோடைய ப்ளவுஸ் போட்டு பார்த்தேன். அது கல்யாணம் ஆனப்போ தைச்சதில்ல. இப்போ வந்து ப்ளவுஸ் எனக்கு பத்தலை, டைட் ஆகிடுச்சு. இந்த சாரீ நான் அழகாக இருக்குது கட்டலான்னு பார்த்தா ப்ளவுஸ் செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து இந்த சாரீ தான். இந்த சாரீ எடுத்து ஒரு 15 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. 15-16 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா எனக்காக ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ. இன்னும் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். இது அதிகமாக நான் கட்டினதே கிடையாது. ஒரு 2-3 டைம்ஸ் தான் கட்டியிருப்பேன். ஒரு 16 வருஷத்தில் இந்த சாரியை நான் 2-3 தடவை தான் கட்டியிருப்பேன். இன்னும் ப்ளவுஸ் கூட இது நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை. இந்த ப்ளவுஸ் அப்படியே இதிலே தான் இருக்கும். எனக்கு ரொம்ப எங்கள் அப்பா எனக்காக ஃபஸ்ட்டு நான் 12th படிக்கும் போது எங்கள் அப்பா எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ. எனக்கு 2வது எடுத்து கொடுத்த சார். இதோடைய ரேட் வந்து 1500 சம்திங் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. 2வது எங்கள் அப்பா எடுத்து கொடுத்த சாரியும் என்கிட்ட இருக்குது. அது வந்து 3000. என்னுடைய 12th ஆனுவல் டேக்கு எடுத்து கொடுத்த சாரீ. அது செம்ம கிராண்டாக ஒரு சாரீ எடுத்து கொடுத்தாரு. அதுவும் இன்னும் என்கிட்ட அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸ் தான் இப்போ நான் வியர் பண்ண போகிறேன். இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான். இதோடைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல, அதனால் என்கிட்ட டெய்லி வியர் ப்ளவுஸ் இருக்குது. ஸோ அதை இது கூட மேட்ச் பண்ணி பேர் பண்ணி போட்டுக்கலாம். நான் மேட்சிங்காக தானே இருக்குது, அதனால் போட்டுக்கலாம். இப்போ நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். டைம் ஆக போகுது. ஓ மை காட், ஆக போகுது. 8 நிமிஷம் தான் இருக்குது. ஐயோ சரி, ஓகே. எனக்கு ஒர்க் அதிகமாக இல்லை. எனக்கு சிம்பிளாக தான். கிட்ஸுக்கு வந்து லன்ச்சு சிம்பிள் தான், அதனால வந்து அவ்வளோ டைம் தேவையில்லை. நான் இப்போ குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன். பாய். குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டேன். சாரியும் கட்டிட்டேன், பாதி கட்டிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து இந்த சாரீ கட்டிகிட்ருக்கேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? செம்ம அழகாக இருக்குது சாரீ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா என்ன கலர் இது, ப்ரௌன் கலர். எனக்குலாம் சாரீ கட்டுறதுலாம் செம்ம ஈஸியாக வரும். அழகாக கட்டிடும். ப்ளவுஸ் செம்ம டைட் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டம். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளவுஸ் போட்டேன். சடனாக வந்து ப்ளவுஸ் மாற்றிடலாம், சாரீ மாற்றிடலான்னு நினச்சேன். பட் சரி, ஓகே, இதையே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம்னு அப்படியே போட்டேன். எனக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டு நெக் வந்தாலே எனக்கு பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் ப்ராடாக வச்சா தான் பிடிக்குமே. ஓகே, நம்ம கெட் ரெடி வித் மீ. எங்கள் அப்பா ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா எடுத்து கொடுத்த சாரியை நான் கட்டியிருக்கேன். எப்படி இருக்குது, அழகாக இருக்குது.
எனக்கு எப்படி கேமரா வச்சு எப்படி காட்டுறதுன்னு தெரியல. நாங்கள் காட்டுறோம். ஓகேவா? நான் போயிட்டு இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து மேக்கப் பண்ணிக்கலாம் டக்கு டக்கு. இன்றைக்கி என்னன்னு தெரியல. இன்றைக்கி வந்து நான் மேக்கப் பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் என் பையன் ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வர கிங்ஸுக்கு எக்ஸாம், ஃபஸ்ட்டு எக்ஸாம் வேறு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறாங்க. சார் வந்து தூங்கிட்டுருக்காரு. ஐயோ, நான் வந்து எப்படி ஐப்ரோ வைக்கிறது? திருப்பிக்கலாம். இங்கே தான் கேட்பேன். ப்ரோஃபி பண்ணிட்டு இருக்கேன். என்ன வாழைப்பழம்? ப்ரோஃபி பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கெட்டு வீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ வந்து விட்டு வச்சுட்டேன். ஐஷோடக்கு வந்து இந்த லிப்ஸ்டிக்கா பேலட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி, ஒன்றும் இல்லை. லிப்ஸ்டிக் போட்டுட்டு நீட்டாக கண்டை பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெப்பை கீழே வந்து பிளெண்ட் பண்ணிவிடுவாங்க. அது சாட்டி வரும். அதுதான் லிப்ஸ்டிக் போட்டாச்சு. என்னுடைய மேக்கப்பே இப்போலாம் இவ்வளோ தான். இப்போலாம் வந்து அதிகமாக மேக்கப் போடுறது கிடையாது. இதுவே அதிகம்னு சொல்லுவாங்க எல்லோரும். பட் நம்மளுக்கு தெரியல நம்ம எப்படி மேக்கப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போல்லாம் இவ்வளோ தான் நான் மேக்கப் போடுறது. குங்குமம் வச்சுப்போம். ஓகே, இப்போல்லாம் அதிகமாக மேக்கப் போடுறதே கிடையாது. ஆனால் இதுவே அதிகம்னு சொல்லுவாங்க பார்க்குறவங்க. பட் நம்மளுக்கு தெரியல நம்ம எப்படி மேக்கப் போடுவோம், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. நான் போட்டுட்ருக்க இந்த லிப்ஸ்டிக் வந்து என் தங்கச்சி சஜஷன் பண்ணது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் லிப்ஸ்டிக் இது. செம்மையாக இருக்கும். ஷேட் வந்து வைல்டு கேஸ். ஐயோ, இது என்ன இது? மாஸ் லிப்ஸ்டிக்லேருந்து வைல்டு கேஸ் 13 செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இதில் ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். மெரூன் கலர் ஷேட் ரொம்ப எனக்கு பிடிச்சி நான் யூஸ் பண்ணி காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ரீஸ்டாக் பண்ணேன். அதே சேம் தான், ரெண்டுமே வைல்டு கேஸ் தான். அதுக்கப்புறம் என் தங்கச்சி இன்னொரு கலரும் சஜஷன் பண்ணால், இந்த சாக்லேட் ப்ரௌனு சாரிக்கு மேட்சிங்காக இருக்கும். செம்மையாக இருக்கும். இதை போட்டிருக்கலாம். ஐயோ, மறந்துட்டேன். சரி, ஓகே. இந்த மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதோடைய ஷேட் வந்து கோரஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்புறம் என்னுடைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், கம்பல், இயரிங்ஸ் மட்டுமே இருக்கும். இதில் எந்த இயரிங்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். என்னன்னு தெரில, எனக்கு மேக்கப் பண்ணிக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இயரிங்ஸ் தேடி பார்த்தேன். எனக்கு பிடிச்ச ஒரு இயரிங்ஸை காணோம். சரி, வேறு இயரிங்ஸ் போடலான்னு பார்த்தேன். நான் பவுடர் போட்ட மாதிரி இருக்கேன் ஃபேஸ் வேறு. ஆனால் நான் பவுடரும் போல் எதுவும் போல், ஆனால் பவுடர் போட்ட மாதிரி ஃபேஸ் அவ்வளோ இதாக இருக்குது. ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். சின்ன இடத்துல நின்றுட்டு பண்ணுறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, டைம் ரொம்ப ஆயிடுச்சு. மணி 7 ஆகிடுச்சு. இன்னும் 1 ஹவரில் நம்ம போய் சமைச்சே ஆகணும். என்ன பண்ணுவோம், டக்குன்னு எல்லாம் ஒரு கிளிப்பை போட்டுட்டு போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சாப்பாடு ஆல்ரெடி வச்சுட்டேன். நான் குளிக்க போகும்போதே அரிசி உலைய வச்சுட்டு குளிக்க போனேன். அதனால் சாப்பாடு வெந்துடும்.
இப்போ வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். வாழைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து சேர்த்து நான் ட்ரை பண்ணிட்டேன். பனானா பேன் கேக் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்து ட்ரை பண்ணி அவனுக்கு ஒன்று கொடுத்தேன். அவன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டான். ஸ்நாக்ஸ்க்கும் அதே தான் கேட்டிருந்தான். ஸோ அதனால் இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஓகேவா, வாங்க போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான், கிச்சன் கிட்டே வந்துட்டேன். இதுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து பேக்ரவுண்டில் வந்து வெளியில் ஏதோ ஃபங்க்ஷன் போல் சாங்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் காப்பிரைட்ஸ் வந்துடும். அதனால் வந்து நான் அதை மியூட்டில் போட்டுட்டு தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பால் குக்கர் எடுத்து தமிழுக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். அது அப்படியே நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே வீடியோவாக எடுத்துகிட்ருக்கேன். தமிழில் வந்து ஒரு போடு போடணும்னு சொல்லிவிட்டு அந்த பாத்திரத்தை வச்சு விளையாடிட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ டைம் ஆகிடுச்சி. ஸோ சீக்கிரமாக நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பாட்டு விளையாடிட்டுருக்கேன், டைம் ஆகிடுச்சி. ஸோ சாரி இதுதான் எப்படி இருக்குது, ஃபுல் லுக் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி மறக்க முடியாத மெமரிஸ் ஏதாவது இருந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய மெமரிஸ் வந்து இது தான், எங்கள் அப்பா எனக்காக வாங்கி கொடுத்த சாரீ. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, இப்போ போயிட்டு நான் வாழைக்காய் ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். வாங்க போகலாம். 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நேற்று நைட்டே வந்து நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். நேற்று நைட்டே போயிட்டு 2 வாழைக்காய் வாங்கிட்டு வந்துட்டோம். சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து நேற்றே வாங்கி வச்சிட்டேன். ஸோ இப்போ அதை கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். வந்து வாழைக்காய் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு கடாயை ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றி அதில் வாழைக்காவை போட்டுருவேன். சாரி, நான் எண்ணெய் ஊற்றல. ஃபஸ்ட்டு வாழைக்காவை கட் பண்ணி கழுவிட்டு இந்த கடாயில் போட்டுட்டு அதுக்கு தேவையான மிளகாத்தூள் உப்புலாம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து எண்ணெய் ஊற்றுவேன். ஏன்னா எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டோம்னாக்கா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சரியா எண்ணெயிலே வந்து கரைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக வந்து வாழைக்காய் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வறுத்துட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும் எல்லாமே. அதை வெந்தவுடனே இறக்கி வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம பேன் கேக் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கான வேலையை போய் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பேன் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜாரே ஓகே தான். அதில் ஒரு பனானா நல்லா பழுத்த வாழைப்பழமாக பார்த்து ஒன்று எடுத்துக்கிறேன். நான் கிட்ஸுக்காக மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒரே ஒரு பனானா எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு பனானா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். அப்புறம் மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன ஃப்ளவர் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. மைதா இல்லைன்னா கோதுமை, அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். ஸோ மைதா வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதுலேயும் பாதியாக தான் போடுறேன், ஃபுல்லாக போடலை. நல்லா பார்த்துக்கோங்க, பாதியாக தான் 2.5 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் எடுத்துக்கிறேன். நல்லா பால் வந்து காசின பால் நல்லா சூடு பண்ணி ஒரு 1/4 டம்ளர் நல்லா ஆற வச்சு 1/4 டம்ளர் தான் ஊற்றிக்கிறேன். பால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றிட்டா வந்து பேன் கேக் ஒழுங்காக வராது, தண்ணி ஆகிடும். ஸோ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஸ்வீட்னஸ்க்காக வந்து சுகர் எடுத்துக்கிறேன். என்கிட்ட வந்து ஹனி இல்லை, அதனால் வந்து நான் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சுகர் இல்லாமல் இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதில் ஹனியை கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு வந்து ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவனுக்காக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப எடுத்தோடனே ஸ்பீடாக வச்சு சுற்றாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ரிவர்ஸில் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது திக் லேயராக நல்லா வரும். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நானும் ஒரு 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஸோ சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெரிய ஸ்பூன் எடுக்கல, அந்த நான் டப்பாலே அப்படியே ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு
ரிவர்ஸ்லேயே ஸ்லோவாக நான் கிரைண்ட் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும். பேன் கேக் செய்யும் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நாளும் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, அதுவும் அவன் சாப்பிடுவானா அதை சாப்பிட்டு வருவானான்ற பயத்திலே நான் யோசித்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவன் எதையும் சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் ஒரு நாளும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், இவ்வளோ தான். இதில் நீங்கள் வந்து என்னது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிரைண்ட் பண்ண அந்த பேன்கேக் மாவை வந்து ஒரு சின்ன வாட்ரு பாட்டிலில் ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் நீங்கள் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக வந்துச்சு. இது குக் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பையனுக்காக ஃபஸ்ட் டைம் நான் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது சூப்பராக வந்ததில் ரொம்ப ஹாப்பி. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, ஓகேவா? அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூப்பரான பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக க்யூட்டாக இருக்குது, குட்டி குட்டி தோசை மாதிரி. உங்கள் பசங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுங்க. அடுத்த பேட்சும் நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்களுக்காக. போய் எழுப்பி குளிப்பாட்டிட்டு அவனை ஸ்கூலுக்கு எழுப்பி விடும்போது நான் வீடியோ இருக்கிறேன். பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. டைம் 8 ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கு வர போகணும். அன்றைக்கே லேட்டாக வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ கிட்ஸு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் ரெடி ஆகிட்டான். லஞ்செலாம் பேக் பண்ணியாச்சு. லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. பேக்லாம் ரெடி பண்ணியாச்சு. கிட்ஸு சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்கே பாருங்க. பாய் கட்டு. சந்தியாவா அங்க பாரு. ஐயா ஐயா. சரி சரி விட சொல்கிறேன். சீக்கிரம் சாப்பிடு. அவ்வளோதான், நாங்கள் ஸ்கூலுக்கு போக போகிறோம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இதை நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய். அவ்வளோதான், ஆட்டோவில் ஏறிட்டோம். கின்ஸுக்கு இன்றைக்கி எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள். கின்ஸு ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதிட்டு வானே. ஜாலியா பேன் கேக் வச்சுருக்கேன். கொஞ்சம் சக்கரை போட்டிருக்கேன். அது மேலே சாப்பிட்டு. பாய். நான் நிறைய வச்சிருக்கேன் அடுக்கி. உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை சாப்பிடுன்னு. சரி சரி. இங்க பாரு, கிங்ஸ் பேர்ல ஸ்கூல். ஆமா. கிங்ஸ். இப்போ நாங்கள் கிங்ஸு ஸ்கூலுக்கு போயிட்டு கிங்ஸை கீழே இறக்கி விட்டுட்டு அவனை உள்ளே வந்து அனுப்பி விட்டுட்டு, அவனால் பேக் வந்து வெயிட்டாக இருக்குது, அவனால் தூக்க முடியாது. ஸோ யாருனா இருப்பாங்களா என்னன்னு கேட்டுட்டு அந்த அவங்க பிடி சார் எதுக்கு நின்றுட்டு இருந்தார். இன்றைக்கி எக்ஸாம் வேறு, அதனால் பேட் ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விசாரித்தேன். நான் பேட் வாங்க மறந்துட்டேன், எக்ஸாம் பேடு. ஸோ அவர் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நாங்களும் கிட்ஸு அனுப்பிட்டு எக்ஸாம் பேட் வாங்க கிளம்பிட்டோம். எக்ஸாம் பேடும் அதுக்கப்புறம் ஒரு லன்ச் ஸ்டவ்லும் ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கின்ஸு வந்துட்டான். கின்ஸு ஸ்கூல் போயிட்டு வேனில் அழகாக வந்து இறங்கிட்டான். நாங்கள் வந்து கின்ஸுக்கு கூட்டின்னு போயிட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸு சமோசாலாம் வாங்கி கொடுத்துட்டு கூட்டின்னு வந்துட்டோம். இன்றைக்கி எக்ஸாம் எப்படி எழுதுன? இங்கே பார்த்து சொல்லு. எக்ஸாம் எப்படி எழுதுன? சூப்பரா எழுதுன. தெரிஞ்சிச்சா எக்ஸாம் எப்படி எழுதணும்னு? ஆனா நீ பின்னாடி காமிச்சி அந்த क्वेश्चन திருப்பி வச்சு அத கத்த அப்படியே क्वेश्चन கேட்க சொல்லுவாங்கன்னு ஆமா ஆமா அது கேட்கல. அப்படியே. சரி சரி. அது எந்த எக்ஸாம்ல கேட்பாங்க? நாளைக்கு தான். ஓகே गाइस, நாங்க வீட்டுக்கு போறோம். பை. இங்கிலீஷ் புக் பாலா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ் புக் பாலா மா. இங்கிலீஷ் புக் பாலா.